ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ எதனா நெட்டில் சர்ச் பண்ணோம்னா க்ரோமில் போய்ட்டு சர்ச் பண்ணுவோம். இனிமேல் அப்படி பண்ண தேவையில்ல. வாட்ஸ்அப்லேயே ஒரு கொஸ்டின் மாதிரி அனுப்புனா போதும், அதுவே ஆன்சர் கொடுத்துடும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் WIZAI அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு லிங்கில் போங்க. போயிட்டீங்கன்னா யுவர் ஸ்மார்ட் வாட்ஸ்அப் இஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு வரும். அதில் கெட் ஸ்டார்டட்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் அதில் ஒரு வாட்ஸ்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன கொஸ்டின்னாலும் கேட்கலாம். ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன். நீங்கள் ஒவ்வொரு டைமும் க்ரோமில் போய்ட்டு இப்படி பண்ண தேவையில்ல. ஒரு டைம் பண்ணாலே போதும். அது ஒரு சேட்டாக நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதிலே கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். அதுக்கு அவங்க உடனே ரிப்ளை பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று டைப் பண்ணுறேன். ஹவு டு மேக் சிக்கன் கிரேவி. இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி எப்படி மேக் பண்ணணும்னு ஃபுல்லாகவே வந்துடுது. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் படிக்கிறவங்கலாம் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுனா டவுட்டு, ஜென்ரல் நாலேஜ் எதனா தெரியணும்னா டக்குன்னு இதில் டைப் பண்ணி அனுப்பிடலாம். அதுவும் அவங்களாவே ஆன்சர் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் நார்வே அப்படின்னு அனுப்புகிறேன். அவங்க உடனே அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்றாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஆப் யூஸ் பண்ணுவீங்க. இனிமேல் அந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம எல்லாருமே எம்எக்ஸ் பிளேயர் யூஸ் பண்ணுவோம். அதிலேருந்தே நீங்கள் அடுத்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணி நீங்களும் வச்சுக்கலாம். அந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். உங்களோட எம்எக்ஸ் பிளேயரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே ரவுண்டாக இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவர்னு இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்ச ஸ்டேட்டஸ்லாம் வரும். அதில் அந்த மேலே அந்த ஒயிட் கலர் ரவுண்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோன்னா சேவ்டு லிஸ்ட்டில் வந்துடும். வந்தோடனே இப்போ நீங்கள் உங்களோட ஃபைல்ஸ் போங்க. ஃபைல்ஸ் போய்ட்டு அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்கும். அதுக்குள்ளே போங்க. போயிட்டு டவுன்லோட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதில் மீடியான்னு இருக்கும். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணது ஃபுல்லாக இதில் இருக்கும். இதை அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி வேறு இதுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் டு கொடுத்து இன்டர்னல் ஸ்டோரேஜில் வெளியே உள்ள ஒரு ஃபோல்டரில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி பண்ணிட்டோன்னா நீங்கள் அடுத்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு உங்கள் கேலரியிலே அது வந்துடும். நீங்கள் அடிஷ்னலாக எந்த ஆப்பும் யூஸ் பண்ண தேவையில்லை. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வாட்ஸ்அப் பற்றி 8 ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அதை கண்டிப்பாக பாருங்கள். நான் வீடியோ லிங்க் லாஸ்ட்டில் எண்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.